முதல் பட்டதாரி சான்றிதழ் நான் எங்க போய் அப்ளை பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? ஏன்னா என் பையன் பொண்ணு வந்து 12th படிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நாளைக்கு காலேஜ் சேர்த்தோம்னா எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வேணும், இதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. முதல் பட்டதாரி யாரு படிக்கிறாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, போட்டோ, ரேஷன் கார்டு, அது இல்லாம அவங்க படிச்சு முடிச்சதுக்கான டிசிஆர் மார்க் ஷீட் கண்டிப்பா வேணும். ஸோ இப்பதான் உங்க குழந்தைங்க 12th படிக்கிறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, அவங்களோட 12th மார்க் ஷீட் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்கான டீடைல்ஸ் கண்டிப்பா வேணும். அவங்க 5வது 10வது 12th என்ன முடிச்சிருந்தாலும் இவங்க அதை முடிச்சதுக்கான டிசி இருக்கும் இல்லைங்களா, அந்த டிசி கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். இதோட லாயர் சர்டிபிகேட் வேணும், அஃபிடவிட்னு சொல்லுவாங்க. அந்த லாயர் வந்து இந்த குடும்பத்துல இவர் தான் முதல் பட்டதாரி அப்படின்னு சொல்லி அவர் வந்து சீல் வச்சு சைன் பண்ணி தருவாங்க வக்கீல். அந்த நோட்டரி லாயர்ட்ட வந்து வாங்கின சர்டிபிகேட் அது எல்லாத்தையுமே வந்து நீங்க எடுத்து இ சேவை மையத்தில் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண 20 நாள்ல வந்து உங்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்துடும். அந்த சான்றிதழை வச்சு நீங்க காலேஜ் சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல லெஸ் பண்ணிக்குவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு தொடர்ந்து படிக்கிற 3 வருஷமோ 4 வருஷமோ வந்து வருஷமே இவ்வளவு அமௌண்ட் சொல்லி லெஸ் பண்ணிக்குவாங்க.